Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது பேட்மேன் சீசன் 1 எபிசோட் 4 The Last Laugh. ஓபன் பண்ணா கோதம் சிட்டில நியூஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டேன்னு போட்டிருக்கும். அதே நேரம் கோதம் சிட்டில இருக்க லேக்ல ஜோக்கர் மாஸ்க போட்டுக்கிட்டு போய் ஒரு கப்பல் அள்ளி போட்டு அவன் பாட்டுக்கு ஓட்டிட்டு போறான். அதுல இருந்து நாத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே டிராவல் பண்ணி அலேக்கா ஊருக்குள்ள ஃபுல்லா போகும். அந்த நாத்தத்தை ஃபர்ஸ்ட் மோந்து பார்க்கும்போது ஐய நாத்தம் தாங்க முடிய குடலை புடுங்குதேன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கெக்க புக்கன்னு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஜோக்கர் பையன் நாத்தத்தோட நாத்தமா லாஃபிங் கேஸையும் கலந்து விட்டுட்டான். அந்த நாத்தத்தை ஸ்மெல் பண்ண உடனே கண்ணா பின்னான்னு சிரிச்சிட்டு வண்டி எல்லாம் எங்கெங்கயோ ஓடும். அதுவும் ஒரு முக்கியமான வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் தண்ணிக்குள்ளேயே கொண்டு போய் விட்டுருவாரு. சரி, அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பேட்மேனை காட்டுறாங்க. முந்தா நாள் நைட்டு பயங்கரமா வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா ஷேவிங் கூட பண்ண முடியாம கண்ணத்துல வெட்டலாம் விழும். ஆல்ரெடி நம்ம ப்ரூஸ் வெயின் பாத்தீங்கன்னா மண்டை காஞ்சு போய் இருக்காப்ல. ஆல்ஃபிரடோட அதுக்கு மேல பண்ணு ஏப்ரல் ஃபுல் டேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறங்கிற பேர்ல பாத் டப்பெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. போங்க ஏன் நீங்களும் உங்க பாத் டப்புன்ட்டு நேரா ஷவர்ல போய் குளிக்க ஆரம்பிச்சிருவாப்ல. அந்த டைம் ரேடியோல இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் போயிட்டு இருக்குது. மக்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி இப்படின்னு நியூஸை கேட்ட உடனே ஆல்ஃபிரட் இது ஏதோ ஏப்ரல் ஃபூலும் பாரு. ஆனா பேட்மேனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜோக்கரோட வேலைன்னு. இங்க ஜோக்கரோட ஆளுங்க பாத்தீங்கன்னா சப்மரைன்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான வண்டி தண்ணிக்குள்ள வந்து விழுந்துச்சுன்னு சொன்னால அந்த வண்டியை ஜோக்கரோட ஆளுங்க போய் ஓபன் பண்ணுவாங்க. உள்ள பார்த்தா காசு தங்கம்னு கோல்டு பார் எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. விடுவாங்களா அவங்க கடைசி பார் இருக்க வரைக்கும் விடாம எல்லாத்தையும் அள்ளிடுவாங்க. இவ்வளவு சம்பவம் பண்ணிட்டு இருக்க நம்ம தலைவன் அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க கேஷுவலா தலசி விட்டு சென்டடிஸ்ட் அடுத்த ரைடுக்கு கிளம்பியாச்சு. இப்போ ஜோக்கர் எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த சப்மரீன்ல. அந்த லாஃபிங் கேஸ் கப்பல் பாத்தீங்கன்னா இன்னுமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு கீழே தான் அந்த சப்மரீனும் இருக்குது. இவன் என்ன பண்ணுவான், எங்க கொள்ளையடிக்கலாம் என்னன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு ஷாப்பிங் கார்ட் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ அந்த லாஃபிங் கேஸ் ஊரு ஃபுல்லா பரவுறதுனால எல்லாருமே கேப் விடாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையுமே கதிகலங்க வச்சுட்டு நம்ம தலைவன் ஜாலியா ஊருக்குள்ள போய் அங்க இருக்க ஜுவல்லரி பேங்க் எல்லாத்தையுமே கிளீனா அவங்க கண்ணு முன்னாடியே போய் ஆட்டைய போட்டுட்டு இருப்பான். யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம படாத பாடுபட்டு இருக்காங்க. இந்த டைம் பேட்மேனுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ரிவர் சைடுல இருந்து ஒரு கேஸ் ஒன்னு வந்துகிட்டு இருக்குதுன்னு. அதுதான் மனுஷன் பாத்தீங்கன்னா வெல்டிங் எல்லாம் வச்சு மாஸ்க் ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஒரு பார்ட் தேவைப்படுமா ஆல்ஃபிரட் கிட்ட கேட்டா வேணும்னா நீ போய் எடுத்துக்கடா அப்படிம்பாரு. ஆல்ஃபிரட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாரா? ஏப்ரல் ஃபுல் டேல இதுக்கு முன்னாடியும் விளையாண்டுட்டு தான் இருந்தாரு, இப்பவும் விளையாண்டுட்டு தான் இருக்காருன்னு விளையாடுறதுக்கு இந்த ஆளுக்கு வேற நேரங்காலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வர சொன்னா அங்க அவர் இருக்கிற ரூம்ல எல்லாமே ஒடையிற சவுண்டு லூசு மாதிரி சிரிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்கும். அப்பவே தெரிஞ்சு போச்சு ஏதோ பஞ்சாயத்துன்னு. அடிச்சு புரண்டு போய் பார்த்தா அந்த லாஃபிங் கேஸ் அங்கேயும் வந்து ஆல்ஃபிரடையும் அஃபெக்ட் பண்ணிருச்சு. அதனால அவர் லூசுத்தனமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லா பொருளையுமே உடச்சு தள்ளிட்டு இருக்காரு. நல்ல வேலை நம்மால மாஸ்க கையில வச்சிருந்ததுனால பஞ்சாயத்து இல்ல. அவர் எப்படியாச்சும் தடுக்கலான்னு பார்த்தா லூசு மாதிரி உளறிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேனுக்கு பயங்கரமா கடுப்பாயிரும். போட் எடுத்துக்கிட்டு அந்த பன்னிப்பைய எங்க இருந்தாலும் அவனை விட மாட்டேன்னு வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாரு. அதே நேரம் கோத்தம் சிட்டியை காட்டுறாங்க. நிலைமை ரொம்ப மோசம். ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும்ல, அங்க இருக்க டேட்டா ஒன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையுமே கிழிச்சு காத்துல பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. ஜோக்கர் பண்ண வேலையில ஸ்டாக் மார்க்கெட்டே மொத்தமா கிராஷ் ஆயிருச்சு. ஜோக்கருக்கு செம ஹாப்பி. நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிரிங்க இன்னும் சிரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது போட்ல அப்பதான் நம்ம பேட்மேனோட என்ட்ரி. கப்பல் கண்ணா பின்னா நாடி திருச்சு விழுவாங்க. என்னடா எதையாவது கொண்டு போய் முட்டிட்டீங்களான்னு சொல்லி வெளியில யார் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா பேட்மேன் முறைச்சா மேனிக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த கம்பிலேயே ஒரு குத்து. ஜோக்கர் திருச்சிருவான். அவ்வளவு கடுப்பேத்தி விட்டாங்க நம்மால. சரி ஜோக்கர்ட்ட தான் 3 பேர் இருக்காங்களே, வெளியில போய் பேட்மேனை பொழந்துடலான்ட்டு போய் சண்டைக்கு போவாங்க. பேட்மேனை பத்தி தெரியாதா 3 பேர்த்தையும் போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருப்பான். ஜோக்கர் பார்த்துட்டு அடே எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவனோட மாஸ்க மட்டும் எடுங்க. அதுக்கப்புறம் மனுஷன் என் கூட சேர்ந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்ட்டு என்னதான் சேர பண்ணாலும் அவங்க ஆளுகளை பேட்மேன் போட்டு துவச்சு எடுத்துருவான். அதே நேரம் அந்த ஜோக்கரோட கப்பல் ஓட்டிட்டு இருந்த கேப்டன் ஜோக்கர் வந்த வண்டியை கைய வச்சு பிச்சு அப்படியே கழட்டி விட்டோன்னு அது பிச்சுக்கிட்டு எங்கேயோ போயிடும். பேட்மேனை விடாத புடின உடனே சரின்ட்டு புடிய போகும். சைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருப்பான். சைஸ் பெரிய ஆளா இருந்தா பெரிய வெண்ணையா இந்த வாங்கியன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து பேட்மேனுக்கு கிருகல் விட்டுரும். என்னடான்னா அவன் பாடி அப்படியே இரும்பு மாதிரி இருக்குது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அது ஜோக்கர் செஞ்ச ஒரு ரோபோட். நம்மால சுத்துன்னு சுத்தி அங்க இருக்க குப்பை பக்கெட்ல போட்டு அடைச்சாச்சு. அதோட ஜோக்கர் விடல, கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு அந்த குப்பை தொட்டியை போட்டு குத்திக்கிட்டு இருப்பான். நல்ல வேலை அவன் குத்துறத ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு குத்து கூட மேல விழாம பேட்மேன் அப்படிக்கான்னு அசைஞ்சு எஸ்கேப். அப்புறம் என்ன அதை பொட்டியை தூக்கி தண்ணியில போட்டுருவாங்க. பேட்மேனும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளியில வர ட்ரை பண்ணுவான், ஆனா முடியல. ஜோக்கர் கடைசி வரைக்கும் அந்த குப்பை தொட்டி முங்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பேட்மேனுக்கு பேட் ஸ்மெல் பிடிக்காம ஜலசமாதி ஆயிட்டான்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். அந்த
குப்பை தொட்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஆழத்துக்கு போகுது. பேட்மேன் தப்பிச்ச மாதிரி தெரியல. சரின்ட்டு ஜோக்கரோட கப்பல் அங்கிருந்து கிளம்பிருமா. இங்க பேட்மேன் முடிஞ்ச அளவுக்கு மூச்சை இழுத்து வச்சுட்டு பெல்ட்ல ஒரு பட்டன் அமுத்தின உடனே பேட்மேனோட கப்பல் அவன் இருக்கிற இடத்துக்கே கரெக்டா வந்து லேசரை யூஸ் பண்ணி அந்த குப்பை தொட்டியை கட் பண்ணி விட்டுரும். அடிச்சு புடிச்சு மேல வந்து ஒரு வழியா மூச்சு வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் டிலே ஆயிருச்சுன்னா அவ்வளவுதான், பேட்மேனுக்கு கண்டிப்பா சங்குதான். ஜோக்கரு ரொம்ப விளையாண்டுட்டு உன்னை சம்பவம் பண்ணாம விட்ட மாட்டேன்னு மனுஷன் கொள்ளை காலில் சொல்லிட்டு கிளம்புவான். நேரம் அங்க ஜோக்கரை காட்டுறாங்க. மறுபடியும் டன் கணக்குல குப்பை ஏத்திட்டு அதுல லாஃபிங் கேஸோட லிக்விட அடிச்சு விட்டுட்டு இருப்பானுங்க. அங்கதான் பேட்மேனோட என்ட்ரி. பிளேட வச்சு 4 போடு போட்டுட்டு கெத்தா ஒரு போஸ் கொடுப்பான். அங்க இருந்த 2 பேரும் வந்து சண்டைக்கு வருவானுங்க. மாஸ்க கழட்டி விட்ட உடனே கேஸ் ஸ்மெல்லுல விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்க 2 பேரும் பஞ்சாயத்துலன்னு வைங்க. அந்த பெரிய சைஸ் ரோபோட் ஒண்ணு இருக்குது, அதுதான் மேட்ரு. கையில அடிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு தலைவன் கம்பிய வச்சு 4 போடு போட்டா அதுவும் வேலைக்கு ஆகல. எவ்வளவு அடிச்சாலும் விடாம பின்னாடி விரட்டிக்கிட்டே வருது. என்னோட கிளாக் தான் செம கெத்து. அதை புடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு அடிக்க அடிக்க அப்படியே இழுத்து புடிச்சிட்டு இருக்கும். இதுல ஜோக்கர் வேற கிண்டல் பண்ணுவான். என்னப்பா என்னோட கேப்டன் கிளவுனுக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்குது போல, விட மாட்டேங்கிறானா அப்படின்னு. ஒண்ணு போங்கடா வெண்ணைகளா, எனக்கு கிளாக்கும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்லன்னு அந்த துணியை கட் பண்ணி விட்டுட்டு தலைவன் மேல போய் நின்னுகிட்டு மண்டமண்டையா கம்பி வச்சு அடிச்சா மூஞ்சில போட்டிருக்க மாஸ்க் உடஞ்சி உண்மையான அந்த ரோபோட்டோட மூஞ்சி தெரியும். மூஞ்சி தெரிஞ்சா மட்டும் விட்டுருமா, மறுபடியும் விரட்டிட்டே வரும். வாடா இங்கதான் வாடான்னு சொல்லி இந்த குப்பையெல்லாம் நசுக்குவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள தள்ளி விட்டு லிவரை இழுத்த உடனே கேப்டன் க்ளோன் கேப்டன் கியூபா மாறிட்டாப்ல. சோ இனிமேட்டு அந்த ரோபோட்டோட தொல்லையும் இல்ல, ஜோக்கரோட ஆளுங்க தொல்லையும் இல்ல. அவனை புடிச்சா போதும். ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, குப்பையெல்லாம் அள்ளி பேட்மேன் மேல போட்டுக்கிட்டே இருப்பான். 1-2 குப்பைன்னா பரவாயில்ல, டன் கணக்கில் அள்ளி போட்டா அதனால மனுஷன் தப்பிச்சு வரக்குள்ளேயே படாத பாடுபட வேண்டி இருக்குது. அந்த கேப்ல அவன் அங்கன்னு எஸ்கேப் ஆகி போய் பேட்மேன் கையில சிக்காம பயங்கரமா தண்ணி காட்டுவான். அம்மாலும் அவனை பிடிக்கணும்னு சொல்லி அங்க தாவி இங்க தாவி குரங்கு பல்ட்டி குட்டிகரணம்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியா அந்த குப்பையை எரிக்கிற இடம் வரும். அந்த டனல் வழியா அவன் குதிச்சு போன உடனே பேட்மேனும் கண்ணை முடிக்கிட்டு உள்ள குதிச்சாச்சு. அவன் கரெக்டா கைத்த பிடிச்சி எஸ்கேப் ஆயிடுவான். நம்மால தான் தொங்க விட்டுருவான். பேட்மேன் தொக்கா மாட்டிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த டனல் வழியா குப்பையை வேற கொட்டி விட்டுருவான். அந்த குப்பையெல்லாம் பேட்மேன் மேல விழுந்து பேட்மேனால பிடிக்க முடியாம நெருப்புல விழ போகும்போது தான் கரெக்டா மேல கொக்கிய போட்டு அடிச்சு பிடிச்சு நெருப்புக்குள்ள போய் ஜஸ்ட்ல எஸ்கேப். ஜோக்கர் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பரவாயில்ல, எதா இருந்தாலும் ஒரு கை நான் பாத்துக்கிறேன்னு ஷார்ப்பான காடை வச்சு பேட்மேன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். வேலைக்கு ஆகல. சரி எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அங்க இருந்து ஓடுனா கடைசியில அவன் அங்க போட்டு வச்சிருந்த கைத்திலேயே அவனே மாட்டி நெருப்புக்குள்ள போய் விழ போவான். ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தொங்கிட்டு கிடப்பானா. பேட்மேனு ட்ரை பண்ணுன்னு நீ ஆசைப்படல அப்படின்னு உடனே இல்லவே இல்லப்பானா. பேட்மேனு தொண்டைகளையே கத்துன்னு கத்துவான். அவ்வளவுதான், அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. சோ ஜோக்கரால இனிமேட்டு சிட்டிக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. கட் பண்ண ஆல்ஃபிரட் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பாப்ல. ஏன்னா வீட்டுல இருக்க ஜாமான் எல்லாத்தையுமே உடச்சிட்டாரு இல்ல, அதனால என்ன ஆச்சுன்ன உடனே எல்லாத்தையும் உடச்சிட்டேன், அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன், வேற என்ன பண்றது பாரா. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் சில பல வருஷத்துக்கு உங்களுக்கு சம்பளமே கிடையாதுமா. ஆல்ஃபிரட்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப சோகமாயிருவாரு. சரி நான் பண்ண தப்புக்கு நான் தானே அனுபவிக்கணும்னு அப்படின்னு ஒண்ணு ப்ரூஸ் வெயின் இருந்துட்டு சும்மா ஃபன் பண்ணேன், ஏப்ரல் ஃபூல் அப்படின்ட்டு போவான். ஆல்ஃபிரட பலிக்கு பலி வாங்கியாச்சு. இனி இதுக்கப்புறம் பேட்மேன் எந்தெந்த ஓட்டையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போய் மக்களை காப்பாற்ற போறாருன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.